இச்சபோட் சினிமாவில் இன்னபடி என்ன மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ஓட 4 எபிசோடோட ஒரு 3-4 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 ப்ரோமோவில் என்னென்ன விஷயங்கள் காட்டியிருக்காங்க, 5 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சப்பாத்தி மாவில் வந்து மீன் ஷேப்பில் வந்து பண்ணணும். ஸோ இந்த வாரம் வந்து சீ ஃபுட் ரவுண்ட் அப்படிங்கிறனால மீன் ஷேப்பில் சப்பாத்தி வந்து எந்த டீம் வந்து நிறைய செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மும்முரமாக வந்து மீன் ஷேப்பில் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோவில் வந்து ஷாலின் ஜோயா அவங்க பேசுகிற தமிழே வந்து செம ஃபன்னாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மீன் வந்து அந்த மீனோட தம்பி, இது வந்து அந்த பாட்டியோட தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் தமிழில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கதுரை வந்து ஒரு பேராக வந்து இருக்கார். கோமாளியாக வந்து கூட ஷாலின் ஜோயா கூட இந்த வாரம் அவர் இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரோமோவில் வந்து சொல்கிறாங்க, அந்த சீ ஃபுட் சேலஞ்ச் அப்படிங்கிறனால இந்த வாரம் வந்து கோமாளிக தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த குக் வந்து எந்த ஃபுட்டை குக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாளிங்களை எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல சீ ஃபுட் ரிலேட்டடாக எல்லா ஃபிஷ்ஷும் வந்து வச்சுருக்காங்க போல். அவங்க தான் வந்து அந்த ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கணும். ஸோ இதை வச்சு குக் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரக்ஷன் வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ கோமாளிங்களுக்கு எது வஞ்சரம் மீன், எது தேங்காய் பாறை அப்படிங்கிறதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா புகழ் கோவம் வந்துட்டு, ஃபஸ்ட்டு இது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவர் வந்து ஒரு ஃபன் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது அந்த ப்ரோமோவில். அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்லோமியா பாட்டை வந்து மியூசிக் போட்டு எல்லாருமே வந்து ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்டோபஸ் சோயா சம்திங் ஏதோ வந்து ஒரு ஃபுட்டு வந்து பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஒன் செகண்ட் வந்து சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து ஒரு பெஸ்ட்டு செஃப்பாக வந்து அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரமும் வந்து நல்லா பண்ணிட்டாங்க போல். ஸோ ப்ரெசன்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தாமு சார் வந்து பாராட்டினாங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கேமி வந்து இந்த வாரம் வந்து பேரா வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோஸில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில் எபிசோட் வந்து வந்துடும். எப்படி இருக்குது எபிசோட் அண்ட் யாரெல்லாம் எதை ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதேமாதிரி எல்லாம் குக் வித் கோமாளி ரிலேட்டடான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.